கஸ்டம் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து கேஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். வயிறு வந்து தொப்பை இதாகிடுச்சு, தொப்பை போட்டுருச்சு, ஃபேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு இருக்கையில் நம்ம அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்கோன்னா, ஒரு அவசர உலகத்தில் இருக்கோம். நம்ம லைஃப் ஸ்டைலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அதிலேருந்து கொஞ்சம் ஒரு நாள் எப்படி சொல்கிறது, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாவே மெயினாக வந்து ஒரு 70-80% பீப்புள் வந்து மொபைல் கையில் இல்லாமல் சாப்பிட்றது கிடையாது. சாப்பாடு மெயின் அது ஒன்று. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம கிளம்புறது கிடையாது. கரெக்டாக இப்போ பஸ் வருது இல்லை கிளம்பணும் அப்படின்னா கரெக்டாக அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்லாம் போய் உட்காந்துட்டு வேகமாக சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுட்டு வந்து நல்லா நமக்கு கிரைண்ட் ஆகாது. ஸோ நல்ல மென்று சாப்பிட மாட்டோம், அப்படியே முழுங்கிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸு அசிடிட்டி நல்லா மென்று இது பண்ணாமல் இருக்கு. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த அசிடிட்டி ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாகவே இருந்துகிட்ருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். இந்த மாதிரி இருக்கையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல மென்று டைம் எடுத்து கொஞ்சம் மென்று சாப்பிட்லாம். ஸோ அதுக்கான கொஞ்சம் நம்ம பிளானிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நல்ல இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நல்ல மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இதாகும். பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு பெட்டராக வந்து நம்ம அந்த சாப்பிட்றதுலேயே அவசரமாக சாப்பிடாமல் ஸ்லோவாக சாப்பிடுங்க. நல்ல ஒரு சிந்தனை வரும், மொபைலை நோண்டாமல். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு சின்ன சேஞ்ச் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஹேபிட்டாக வந்து பழக்க வழக்கமே மாறிடும். நமக்கு வரக்கூடிய அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சின்ன நோயில் ஆரம்பித்து தான் பெருசாகும். இப்போது யங் ஏஜில் இருக்கையில் தெரியாது. நம்ம அந்த மெஷின்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். வயிறில் இருக்க எல்லாமே வந்து பார்ட்ஸ்லாம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் ஏஜ் ஆகலை என்ன பண்ணணும்னா, அது நம்ம ஒழுங்காக அதே மாதிரி ஹேபிட்லேயே போகலை. அதனால தான் வந்து இந்த நிறைய வியாதிகள் வர்றது, ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாமல் பிரச்சனை, குடல் சார்ந்த பிரச்சனை, அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணோம், இந்த சின்ன விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து இங்கேயே ஒரு சின்ன அடித்தளம் போட்டு மாறும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.